ஹலோ வியூவர்ஸ், இது வந்து கேடி நம்பர் 1 vlogs. நான் எஸ்கே அண்ட் வந்து கேடி இங்கே இருக்காங்க. இன்றைக்கி வந்து ப்ரூக்ஃபீல்ட் மாலில் இருக்கிற அந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் பிளானு, இந்த நியூ இயர் செலிப்ரேஷனாக இதுக்கு வந்தாச்சு. ஓகே, மியூசிக் போட்டாங்க. ஒவ்வொரு டைமும் ப்ரூக்ஃபீல்ட் போகும்போதெல்லாம் இந்த ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு குளிராதா ஒத்துக்காதா இப்படி பல விஷயங்களை யோசிச்சுட்டு செய்யவே இல்லை. கேடியும் கேட்பா, என்னப்பா உள்ளே போகலாம்ப்பா, கூட்டு போங்கப்பா அப்படின்வா. அவளுக்கு ஒத்துக்காதோ அப்படின்ற நினப்பிலையே நம்ம அதை விட்டாச்சு. பட்டு இன்றைக்கி வந்து நியூ இயர் அப்படிங்கிறனால கூட்டு போயிடலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்து கூட்டு போயாச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து 550 ரூபா, கிட்ஸ்னால் வந்து 480. உள்ளே போனோடனே செப்பல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கோர்ட்டு கொடுத்தாங்க. அந்த கோர்ட்டு வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணனால போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் குளிரும் அப்படிங்கிறனால வாங்கிட்டாச்சு. கோட்டெல்லாம் போட்டு ஹேண்ட் க்ளவுஸு, சாக்ஸு, அப்புறம் ஷூலாம் கொடுத்தாங்க. சாக்ஸ்லாம் மாட்டி ஷூலாம் போட ஆரம்பித்தாச்சு. எனக்கு கொடுத்த ஷூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சு என்னமோ ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஷூவை மாட்டிட்டு நடக்கிறதுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. கேடி கொடுத்த ஷூ பத்தலை, எனக்கு பத்தவே இல்லை இந்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வேறு மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவள் கிளம்பி போய் வேறு வாங்குறதுக்கு போயிட்டா. மேக்ஸ்பா வந்து இந்த ஷூ மாட்டணுமா சாக்ஸ் மாட்டணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் வந்து நான் சாக்ஸ் மாட்ட மாட்டேன் அப்படின்ட்டா. கேடிக்கு இன்னொரு ஷூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஷூவை மாட்டி கேடி ரெடி ஆகிட்டா. மேக்ஸ்பா வந்து சாக்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் வெறும் ஷூ மட்டும் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா எல்லாமே செட் பண்ணிவிட்டு இந்த டோருக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். போனோடனே க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. நான் நினச்சேன் சரி அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் குளிர் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே அவ்வளோ சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கேடி உள்ளே நுழைஞ்சோடனே ஆள் அப்ஸ்காண்டு, எங்கே போனானே தெரில. ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்ட்டு ஓடியே போயிட்டா. நான் உள்ளே போயிட்டு இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு போட்டு வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் ஃபுல்லாகவே ஐஸு. -10 டிகிரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக பயங்கர குளிராக இருந்துச்சு. கேடி வந்து நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம், அவன் பாட்டுக்கு மாடிக்கு போயிட்டா. மாடியில் போயிட்டு ஒரு ரோப்பு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பிரிட்ஜில் ஏறி அது பாட்டுக்கு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பிரிட்ஜில் அந்த சைடு அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டே போனோம். அந்த சைடு போனோம்னா வந்து சர்க்கிள் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து கேடி விளாட்றதுக்கு ஓடிட்டா. செம்ம கூலிங்கு. நான் கொஞ்ச நேரம் வந்து அந்த கேப்லாம் மாட்டாமல் இருந்துட்டு இருந்தேன். அப்படியே கை கால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த டயரில் வந்து சர்க்கிள் மாதிரி விளாட்றது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேடி வந்து வாங்கப்பா நம்மளும் போகலாம் அப்படின்னா, நான் வரல நீ போ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு ஒரு லேடி போனாங்க. தீக்ஷா பார்த்துட்டு அவங்க ஒரு சவுண்டு கொடுத்தாங்க. அந்த சவுண்டை கேட்டானே நீங்களும் வாங்கன்னா, நான் வரல நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேடி அனுப்பிச்சி விட்டேன். அவளும் உட்காந்து தைரியமாக போடா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு உட்கார தான் செஞ்சால் அடுத்த செகண்டே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அவ்வளோதான். அவள் வந்து அப்பாடு கத்திக்கிட்டே போனால் எதுவுமே வந்து அங்கே ஒரிஜினல் வாய்ஸ் அண்ட் சவுண்டு என்னால் எடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக பீட் சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை போட்டோம்னா யூடியூப்காரங்க வந்து மெயிலாக அனுப்புவாங்க காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு கேடி கீழே போயிடுவா. அந்த சர்க்கிளில் கீழே போயிட்டு அப்புறம் வருவா. மாடிப்படியில் ஏறும்போதெல்லாம் அந்த ஷூவை வந்து அப்படி காலை தூக்கி வைக்கிறதே வந்து என்னமோ காலில் வந்து ஒரு கட்டையை கட்டி அதையும் சேர்த்து தூக்கி வச்சு நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. திருப்பி நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டா. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. வெளிநாடு போகணும், அந்த ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஒரு பிளேஸில் போய் நம்ம இருக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் இது வந்து ஒரு ட்ரையல் பிளேஸ் மாதிரி வந்து பார்த்துடலாம்.
நமக்கு குளிர் ஒத்துக்குதா, ஒரு மணி நேரம் அங்கே இருந்தோம்னா என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு சர்க்கிள் இருந்துச்சு, அது ரொம்ப கேர்வ்டாக இருந்துச்சு. சரி உள்ளே போனால் பயந்துருவான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. அவள் அப்படியே மூமெண்ட்லேயே தான் இருக்கா. என்னங்கடா என்னையவா நீங்கள் இவ்வளோ நாள் கூப்பிட்டு வரல, இப்போ பாருங்கடா நான் எப்படி என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்னைய கூட்டிகிட்டு சுற்றிகிட்டே இருந்தா. மேக்ஸ்பா வந்து அந்த சாக்ஸ் மாட்டாதனால அவளுக்கு வந்து ரொம்ப கூலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நின்ட்டா. அப்புறம் நாங்கள் வந்து அந்த டயரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, அதிலெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. காதை அப்படியே பொத்திக்கிட்டேன், காதெல்லாம் அப்படியே விரைச்சிருச்சு. நான் நினச்சேன் நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்லேயே வந்து நான் கூலிங்க்கு வந்து நான் பயந்ததே கிடையாது. எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் நான் பாட்டுக்கு இருப்பேன். ஸோ இது வந்து தாங்க முடியாத கூலிங்காக இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ஜப்பான்லாம் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ அங்கே உள்ள ஃப்ரெண்டு சொன்னால், இல்லைடா இங்கே சம்மர் சீசனில் நீ வா, அந்த டைம்னா நார்மலாக இருக்கும், இப்போ வந்து வின்டர் கூலிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா. அதெல்லாம் இப்போ அவன் சொன்னது வந்து இங்கே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டிலாம் தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் மேக்ஸ்பா வந்து நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செம்ம 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 குளிர், தாங்க முடியலை. ஃபோட்டோக்கு ஸ்டில் கொடுக்குறக்காக கேப்லாம் கலட்டினா திருப்பி காதெல்லாம் அப்படியே விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. கேமராவை எடுக்கிறதுக்குன்னு கை க்ளவுஸில் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு க்ளவுஸை கலட்டினோம்னா கை விரைச்சிருது. பாருங்கள் கேடியை பாருங்கள், அப்படியே ஐஸை தூக்கி போட்டு விளாண்டா. அதனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா வாயில் போட்டுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் கால் வச்சு நடந்துகிட்ருக்காங்க, முகத்துலேயும் வாயிலையும் படக்கூடாது. நீங்கள் வந்து எது எரிகிறதா இருந்தாலும் பின்னாடி எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனில் நம்ம வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் பேக் சைடு மட்டும்தான் எரிவாங்க, அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவளோட ஹாப்பிக்காகன்னு மேக்ஸ்பா அப்படியே கையை பாருங்கள் க்ளவுஸோடு சேர்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்னோ விழுகிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது நான் சரி சும்மா நுரை தான் விழுகுன்னு பார்த்தா அதுவும் ஐஸு தலையில் விழுக விழுக அப்படியே கூலிங் அப்படி ஏறுது. டக்குன்னு தள்ளி விட்டுட்டு ஸ்டில்ஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். கேடி பாருங்க ஐஸை தூக்கி போடுறா, ஒரு சில நேரம் வாயில் போட்டுடுறா, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கோம். என்ன என்ன என்ஜாய்மெண்ட்டு என்ன மாதிரி போயிட்டுருக்குன்றது கூட ஃபீல் பண்ண முடியலை. நம்ம ஏஜ் வந்து சுத்தமாக மறந்துடுறோம். அந்தளவுக்கு ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை மாற்றிடும் போல் இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு சேர் மாதிரி ஒன்று வச்சு தள்ளிட்டு போகிறது இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சரி ஓகே கொஞ்சம் பாடியை ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேடி இதில் வச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக அடைச்சாச்சுல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வாய் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது, மற்றபடி காது இது எல்லாத்தையும் அடைச்சாச்சு. ஸோ அந்த இது முடிச்சு நான் ரிட்டன் வந்தோடனே ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. அந்த கூலிங்க்கும் நம்ம ஓவராக வந்து பாடி ஹீட் ஆகணும்னு செஞ்ச வேலைக்கும். அப்புறமா அந்த கேப்பை கலட்டி விட்டோடனே தான் ரிலாக்ஸ் ஆச்சு. மேக்ஸ்பானால் குளிர் தாங்கவே முடியல, அவள் அப்படியே பின்னாடியே இருந்தா. அதுக்கப்புறமா சரி நீ கிளம்புடா, நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரோன்னு சொல்லிவிட்டு நானும் கேடியும் மட்டும் விளாட ஆரம்பித்தோம். மேக்ஸ்பா இருக்கும்போது கூட ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தா. மேக்ஸ்பா போனோடனே நான் மட்டும்தானே, நம்மக்கிட்ட ரொம்ப விளாடுவாங்க. ஸோ செம்ம ஆட்டம், டான்ஸ் அப்படி ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா என்னால் குளிர் தாங்க முடியல, நேராக காஃபி கடைக்கு போயிட்டேன். காஃபி கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்துருங்க அப்படின்னாச்சு. அது அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு காஃபி ஷாப்லாம் இருக்குது. அதில் போய்ட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு கேடி கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். கேடி மறுபடி அந்த டயர் ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் ஆடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் வந்து அந்த டயரில் சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு, அதில் போய் விளாட்றேன்னு சொல்லிட்டு 2-3 டைம் அதில் போய் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஃபஸ்ட் டைம் போகமாட்டேன்னா அடுத்து நம்மளை விட்டுட்டு அவன் மட்டும் போய் விளாண்டுக்கிட்டே இருந்தா. இந்த டைம் வந்து கேடி உட்காந்து
அப்படியே அவங்க மெதுவாக காலெலாம் ஆட்டி அப்படி இப்படின்னு செஞ்சு தள்ளி விட்டாங்க. தூக்கி எறிங்க அப்படின்ட்டேன். அப்படியே மூவ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா அது தூக்கி போடுங்க அப்படின்னு ஒன்று தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் காஃபி நாங்கள் கொடுத்தோடனே இந்த பின்னாடி ஒருத்தவர் நிற்கிறாரில்ல, ப்ளூ டிஷர்ட் போட்டு அவர் வந்து உள்ளே தான் இருக்கார். அவர் கேட்டோம்னா ஒரு 3-4 ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் வருவார். ஏன்னா அவரால் குளிரில் ரொம்ப நேரம் நின்று ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க முடியாதுன்னு காஃபியை குடிச்சிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் செம்ம பீட் சாங்கு, ரஞ்சிதமே நிறைய விஜய் சாங்கு, நிறைய பீட் சாங்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தீக்ஷா காஃபி நார்மலாகவே குடிக்கவே மாட்டா. அவளுக்கு கொஞ்சம் கொடுத்த உடனே அவளுக்கு கொஞ்சம் பாடி ஹீட் ஆயிடுச்சு. உடனே அடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இந்த ஷூக்கும் அங்கே இருக்க அந்த ஸ்னோக்கும் வந்து நல்லா அப்படி வழுக்கலாக இருக்குது. ஒவ்வொரு டான்ஸும் ஆடும்போது அப்படியே என்னமோ பனியில் வழுக்கிட்டு போகும் பாருங்க, அது மாதிரி இருந்தோடனே ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டா. அந்த லெக் மூமெண்ட் மட்டுமே ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருந்தா. அடுத்தடுத்த பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தோடனே இவ ஆடுறத பார்த்தோடனே பக்கத்தில் இருந்த பாய்ஸ்லாம் கூட பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்னடா பாப்பாவே ஆடிட்டு இருக்கா, நம்ம ஆடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேடி மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போட்டா. அதெல்லாம் பார்த்தோடனே அந்த பாய்ஸும் நம்மளும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே பாருங்க, அந்த பாய்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கேடி நிறுத்தவே இல்லை. யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, எனக்கு இந்த டைமை விட்டால் இந்த நியூ இயர் வந்து வேறு லெவலில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப ரக்கடாலாம் மாறிட்டா. கேமராவை பக்கத்தில் கொண்டு போனால் கேமராவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படின்னு குத்துற மாதிரிலாம் வந்தா. சரி, ஒரு எண்தூள் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எண்தூள் ஆடுறாளா இல்லை இந்த குளிருக்கு உடம்பு அதுவாக ஆடுதானே தெரியல, அந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருந்தா. பாருங்க, ஸ்டெப்பு தான். மேக்ஸ்பா வந்து கிளம்பி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் திருப்பி இருந்தோம். என்ன அப்படின்னா அந்த காஃபி குடித்தது கொஞ்சம் அது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அது காஃபி நல்லாவே இல்லை, இருந்தாலும் ஒரு ஹாட்டாக ஒன்று உள்ளே போயிருக்குல்ல, அதனால் யாருங்க கேமராவை போட்டு குத்த வர மாதிரி வந்தா. திருப்பி வந்து நான் வந்து இந்த சர்க்கிளில் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டா. சர்க்கிள் கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம். சரி ஓகே, அவள் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். டயர்டே ஆகலை கேடி. கூலிங்க்கும் அந்த காஃபி குடித்ததுக்கும் அப்படியே பாடி செட் ஆக திரும்ப இன்னும் சொல்லி ஆடிக்கிட்டே இருந்தா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா செட் பண்ணியிருக்காங்க. போகிறோம். கேடியால் பேசவே முடியலை, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணா. ஸோ இந்த நியூ இயர் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நல்ல என்ஜாய்மெண்ட்டு, நல்ல சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் டு திஸ் பிளேஸ். என்ஜாய் த டே, என்ஜாய் த இயர்.